பார்வதி கைலாயத்தை விட்டு கிளம்புறதையும் அந்தகன் காளியை தன்வசப்படுத்துறதுக்காக அவனோட பயணத்தை துவங்குறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்துக்கு வர தேவேந்திரன், எங்களை காப்பாத்துங்க, பிரபஞ்சம் முழுக்க பஞ்சம் அதிகமாயிடுச்சு, போதுமான அளவுக்கு தண்ணீரோ உணவோ இல்ல, எங்களுக்கு உதவுங்க சொல்லி கேட்கிறான். அதுக்கு சிவன் சொல்றாரு, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்வதி இங்க இருந்து கிளம்புறப்ப ஒரு விஷயத்த சொன்னா இல்லையா அப்படின்னதும் பார்வதி சொன்னதை காமிக்கிறாங்க. நான் இங்க இருந்து கிளம்புனதும் உங்களோட வழிகாட்டுதல உங்களுக்கு தேவையில்லை, இவங்க பார்வையில தான் நீங்க மாற்றத்தை உருவாக்கணும், இவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை காமிக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கான தேர்வை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் பார்வதி கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு தியானம் பண்றதுக்கான சமயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாருமே அங்க அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி தான் மனசு கேட்காம நாராயணன் கிட்ட கேட்கறாங்க, உணவு, நீர், தனம் இது எல்லாமே இப்ப சமநிலையில இல்லாம இருக்கு, இதை உடனடியா சரி செய்யலைன்னா பிரச்சனை பெருசாயிரும், பார்வதி இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அடுத்த காட்சியில விநாயகர் ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு, உயிரில்லாத ஒரு சிலைக்கு கூட உயிர் கொடுத்துருக்கீங்கம்மா, நீங்க இப்ப இல்லைங்கிறனால இங்க எல்லாருமே உயிரற்றவர்களா தான் இருக்கும், நான் உங்களை விட்டு எப்பவும் போக மாட்டேன்னு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தேன், ஆனா நீங்க இப்போ என்னையும் கைலாயத்தையும் குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழுகவும் கார்த்திகேயன் தான் வந்து அவரை சமாதானப்படுத்துறாரு. என்னோட சகோதரங்கிற முறையில என்னால உனக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியும், எல்லாமே கூடி சீக்கிரம் சரியாயிரும், இருந்தாலும் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த வார்த்தை சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா மனசு ரொம்ப பாரமா இருக்கு, நம்ம செய்யற எல்லா தவறுக்கான தண்டனையும் நம்மளோட தாயா தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் மூல காரணம் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா சரஸ்வதி சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல லட்சுமி நிக்கிறாங்க. நான் தான் உயர்ந்தவ, மரியாதைக்குரியவள் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இந்த பிரச்சனை நானே உருவாக்குனேன், பார்வதி இங்க இருந்து உங்களை பிரிஞ்சு போறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு அவங்களும் வருத்தப்பட முருகன் சொன்னாரு, இல்ல அவங்க இங்க இருந்து கிளம்புனதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம் இல்ல, நம்ம எல்லாருமே தான் காரணம், நம்ம எல்லாருமா சேர்ந்துதான் அம்மாவை தேடணும் அப்படிங்க. சரஸ்வதி, நமக்கு தான் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதே அப்படிங்க விநாயகரோட மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, இந்த இடத்துலதான் அம்மா என்ன உருவாக்குனாங்க, அதனால இந்த இடத்துல உலகத்தை காப்பாத்துறவனோட சக்தி இருக்கு, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, ஏன்னா இந்த இடத்துலதான் எனக்கும் என்னோட அம்மாவுக்குமான ஒரு பிரத்யேக அன்பு இருக்கு, அம்மா என்ன எதுவுமே இல்லாத ஒரு சூன்யத்துல இருந்தா உருவாக்குனாங்க, அதனால என்னால அம்மா கண்டிப்பா எந்த இடத்துல இருந்தாலும் தேட முடியும் அப்படின்னு சொல்ல அடுத்த காட்சியில பார்வதி இதை உணர்றதை காமிக்கிறாங்க. உன்னை நான் கைகளால் தான் உருவாக்குனேன் கணேசா, ஆனா இன்னைக்கு மகாகாளி இந்த பிரபஞ்சத்துக்காக ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கணும், அது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விஷயத்த உணர்த்தணும், ஒருத்தன் அவனோட பிறப்பு இனம் இதை பொறுத்து அவன் உயர்ந்தவனா ஆறது கிடையாது, அவனோட செயல்களாலதான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் கைலாயத்துக்கு வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட சொன்னா இல்லையா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா மீதமான உணவை அம்பாளுக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்ப அப்படின்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. நந்தியும் சொல்லியிருப்பாரு இல்லையா, அருளை பத்தி பேசுற ஆனா மிச்சமான உணவே அங்க கொண்டு வந்திருப்ப அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த சித்தாந்தம் என்ன அப்படின்னா, சக்தி அதிகமாகும் போது பணிவும் அதிகமாகணும் அப்படிங்கறதா அந்த சித்தாந்தமே அப்படின்னு சொல்றாங்க. அதோட சரஸ்வதி சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம 3 பேருமே ஒண்ணுதான் அப்படின்னா பார்வதிக்கு மட்டும் ஏன் அதிக மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொன்னதையும் காமிக்கிறாங்க. அந்த சித்தாந்தம் இன்னொரு விஷயத்தையும் உணர்த்த போகுது, இந்த ஒரு விஷயமும் நமக்கு அளவுக்கு அதிகமா கிடைக்கிறப்போ நம்மளோட திறமையினால அதை முழுமையா பயன்படுத்திக்கணும், ஆணவத்தினால அதை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க உணவெல்லாம் வீணாக்குனாங்க இல்லையா, அதையும் நினைச்சு பாக்குறாங்க. அதோட அந்த சித்தாந்தத்துல இன்னொரு விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும், ஒருத்தன் தன்னோட பக்தியை எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம், எந்த பக்தனோட பக்தியும் கேள்வி எழுப்புறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் சரஸ்வதி சொன்னதையும் காமிக்கிறாங்க. நீங்க கொண்டு வந்திருக்க உணவு தேவியர்களுக்கு ஏத்தது கிடையாது, கடவுள் சாப்பிட்டதான் பக்தர்கள் சாப்பிடணும், பக்தர்கள் உண்டதை கடவுள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதை காமிக்கிறாங்க. இந்த உணவை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா, பேசாம நீங்க ஆசைகளா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உணவும் அருளும் சேர்த்தே கிடைச்சிருக்கும் அப்படின்னு லட்சுமி சொன்னதையும் காமிக்கிறாங்க. எல்லா தேவர்களும் கணங்களும் என்னோட இந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கிற வரைக்குமே நான் கைலாயம் திரும்ப போறதில்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.